இயேசு கிறிஸ்து யோவானிடம் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு 40 நாட்கள் வனாந்திரத்தில் நோன்பு இருந்தார். அதற்கு பின்பு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். இந்த இடத்துல நிறைய பேருக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதற்காக இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார், அவர் கடவுளுடைய வார்த்தை தானே, அப்படி இருக்க சாத்தானால் எப்படி சோதிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தொடக்கத்திலே இறைவன் ஆதாமையும் எவளையும் படைத்த பொழுது அவர்களை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். அந்த ஒரு சோதனையில மனிதன் வீழ்ந்து போனான். அதன் காரணமாக இந்த மனித குலமே பாவத்தில் விழுந்தது. ஆனால் இப்போ கடவுளுடைய வார்த்தை இந்த பூமியில் மனிதனாய் தோன்றி ஒட்டுமொத்த மனிதனுடைய பாவத்தையும் சுமந்து கொள்ள போகிறார். அப்படி இருக்க ஆதியிலே எப்படி ஆதாமுக்கும் எவளுக்கும் சோதனை வந்ததோ அதே போல சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கும் வர வேண்டும். ஏனால் அவர் ஒரு சராசரி மனிதனாக தான் இந்த பூமியில வாழ்ந்தார். இதை விளக்குற விதமா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர் என்னதான் கடவுளுடைய வார்த்தையாக இருந்தாலுமே அவர் ஒரு சராசரி மனிதனை போலதான் இந்த பூமியில வாழ்வதற்காக வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான சோதனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு அந்த சோதனையில் அவர் வென்று மனிதனுடைய பாவத்தை சுமப்பதற்கான தகுதியை பெற வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சோதிக்கப் பெறுகிறார்.